வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். ஆட்டோவில் பேக் சைடு வீல் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் பெண்டாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தால் வெஹிக்கிள் ப்ராப்ளம் தானே நினைக்கிறீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இப்படி சாஞ்ச வீலில் கேம்பர் ஆங்கிள்ன்ற சயின்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வீல் உள்பக்கமாக பெண்டாக இருந்தால் பாசிட்டிவ் கேம்பர்னும், வெளிப்பக்கமாக பெண்டாக இருந்தால் நெகட்டிவ் கேம்பர்னும், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஜீரோ கேம்பர்னும் சொல்கிறாங்க. வீல் உள்பக்கமாக பெண்டாக இருக்கணுமா இல்லை வெளிப்பக்கமாக பெண்டாக இருக்கணுமான்னு வெஹிக்கிளை பொறுத்து மாறும். பிக் சைஸ் லோடு ஆட்டோக்களில் வீல் உள்பக்கமாக பெண்டாக இருக்கும். ஆட்டோவில் 3 வீல் இருக்கும். அதிக பயணிகள் அல்லது எடையை ஏற்றிட்டு வளைவான சாலையில் செல்லும்போது ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க பாசிட்டிவ் கேம்பரை யூஸ் பண்ணுறாங்க. இதை பண்ணுறதுனால அதிக பயணிகள் அல்லது எடையை ஏற்றிட்டு போகும்போது உள்பக்கமாக சாஞ்சிருக்க வீல் ஸ்ட்ரைட் ஆகிடும். அதிக grip ஆட்டோவுக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டும் தவிர்க்கப்படும். அப்புறம் மேடு பள்ளத்தில் போகும்போது இந்த வீல் அதிர்வுகளை குறைச்சி ஸ்மூத்தாக போக உதவுது. நெகட்டிவ் கேம்பர்னால் வீல் வெளிப்பக்கமாக சாஞ்சிருக்கும். அதில் கார்னர் எடுக்கும்போது grip அதிகமாக கிடைக்கும். நெகட்டிவ் கேம்பரை ரேஸ் காரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜீரோ கேம்பர்னால் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதாவது வெர்டிக்கலாக இருக்கும். இதில் டயர் வேர் ஈவனாக இருக்கும். டெய்லி டிரைவிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்.